சொல்லுங்க சார். தம்பி, நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு என் ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாம போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களை இவ்வளவு அலட்சியமா பேசிட்டாங்களே, அதை நினைச்சாதான் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இது விடுங்க சார். அவங்க குணம் அந்த மாதிரி, நம்ம என்ன பண்றது? சார், அன்னைக்கு சிலம்பம் போட்டியில எங்க அத்தை மானத்தை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு உயிரையே காப்பாத்திருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுனா அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி முன்ன வந்து நிக்கிறீங்க. எங்க அத்தை தான் வேலைக்கு கூப்பிடுறாங்கல்ல, வந்துருங்க சார். ஆமா தம்பி, ஊருக்குள்ள எங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து ரத்தம்னு எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள மாதிரி ஒரு ஆளிய கூட இருந்தாக்க நாங்களும் பயம் இல்லாம நிம்மதியா வாழ்வோம். என் ஒய்ஃப் தான் உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, ப்ளீஸ் வந்துருங்க தம்பி. சார், ஏதோ ஆபத்துன்னு உதவி பண்ண, நீங்க என்னமோ என்ன பர்மனண்டா வேலைக்கு கூப்பிடுறீங்க? அதெல்லாம் சரியா வராது சார். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? சார், என் லைஃப்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் வேலைக்கு போனதில்ல. இனிமேல் வேலைக்கு போற மாதிரி ஐடியாவும் இல்ல. சார், அதை ஏன் சார் நீங்க வேலை நினைக்கிறீங்க? ஏங்க, வேலையா நினைக்காம வேற என்ன நினைக்கிறது? ஒரு சேவன் நினைச்சுக்கோங்க சார். இங்க பாருங்க, இப்ப நான் இவங்க வீட்டுல மருமகனா இருக்கேன். ஆனா நான் ஒரு நாளும் என்ன மருமகனா நினைச்சுக்கிட்டதே இல்ல. என் மாமியாருக்கு சேவை செய்யறத பாக்கியமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. நீங்க நினைச்சுக்கோங்க சார். என்னால அப்பெல்லாம் நினைக்க முடியாது. நான் என்ன செய்யணும் என்ன பண்ணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்க அத்தை யாரு சார் முடிவு எடுக்கிறதுக்கு? ஒர்க் அவுட் ஆகுது சார். நீங்க பெரிய ஆளுதான் சார். நாங்கெல்லாம் என்ன சோப்பு போட்டு குளிக்கணுங்கிறத கூட நாங்க முடிவு பண்ண முடியாது சார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு வீரனை பாக்குறதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு சார். ஆமா தம்பி, நீங்க மட்டும் எங்க கூட வந்துட்டீங்கன்னு வைங்க, நாங்க ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். இல்லங்க, என் மைண்ட் செட்டுக்கு அதெல்லாம் சரியா வராது. நான் ஃப்ரீ பேர்டாவே இருந்து பழக்கப்பட்டவன். நீங்க கூப்பிடுறதுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது. ஐம் சாரி. சார், 1000 தான் இருந்தாலும் நீங்க சொல்றதும் சரிதான் சார். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரே இடத்துல வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க எல்லாம் காத்து மாதிரி சார். உங்களெல்லாம் வேலி போட்டு ஒரு இடத்துல அடைக்க முடியாது சார். சரி தம்பி, உங்களுக்கு இது வேலை செட் ஆகலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நாங்களும் இதுக்கு மேல உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. நீங்க உங்க இஷ்டப்படி ஃப்ரீ பேடா இருங்க. அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? இருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க இங்க இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் என்ன